Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லியோ படத்தில் அந்த விஜய் பேசின ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசுபொருளாக மாறி சர்ச்சையாக மாறி தெரியல அதில் இருக்க நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க, ஏன் கெட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க? இல்லை எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்தடுத்த தெரியல நான் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாப்பா கூட விளாட்னு இருக்கேன், பார்க்கல தெரியும். ஆனால் அடுத்து என்னென்ன படங்கள்லாம் பண்ணுறீங்க? அடுத்துங்களா ஐயா இப்போது ஜென்டில்மேன் 2 கேடி குஞ்சுமோகன் சார் இது பண்ணோம், ஷூட் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஹாட்ஸ்டாரில் விஜய் மில்டன் சார் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னும் 2-3-4 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன திரையிலிருந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளித்திரைக்கு வர்றாங்க, பொதுமக்கள் அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானேங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாருக்குமே வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோடது. அது உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இந்தளவு வர்றதுக்கு காரணமே நீங்கள் இந்த மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான். அதை ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. சூப்பர், இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, எல்லாருக்குமே கொடுங்க, கஷ்டப்படுற எல்லாருமே மேலே வரணும் உங்களுக்கு மாதிரி. தேங்க்யூ. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித் புகழ் சொல்லி உங்களை மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை பார்த்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? ஆமாம், நான் பட்டுன்னு பார்த்தேன், எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எனக்கு பொன்ராம் சார் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சாங்க. என்னங்க இது அஸ்வின் உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு போய் பார்த்தா அவர் ஃபோட்டோ போட்டிருந்தாப்புல. எனக்கு பார்த்தா நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தா அப்புறம் ஏதோ மேட்ச் போயிருந்தாங்களாம். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. யாருண்ணா ஆக்ஷன் படத்துக்கா? எங்க அது ரியாக்ஷனே இல்லாமல் யார் எதுங்க? நான் ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறேன்ட்டு இருப்பேன், நடிப்பேங்க. 1947 மாதிரி ஒரு படம் அமைஞ்சதுனாக்கா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அடிதடியான ஆக்ஷன் படங்களே வந்துட்டு இருக்கு. காமெடி பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லைன்னா கதை இப்போ இறைவன் அதே மாதிரி பூராமே கத்தி சண்டை போடுற மாதிரியே வந்துட்டு இப்போ படம் பூராமே காமெடி பெரிய ஒரு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்கோப் இல்லைன்னா இப்போ வந்து கதை வந்து அந்த கதையோட ஒன்றி போகிற காமெடி தான் இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ட்ராக் அப்படி இருந்தது, கவுண்டமணி செந்தில் சார், இப்போ வடிவேல் சார், விவேக் சார், இப்படி எல்லாமே ட்ராக்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ட்ராக் இல்லை, கதையோட ஒன்றிய மாதிரி காமெடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அது பெருசாக இம்பேக்ட் பண்ணல இன்னும். ஆனால் நிறையா ஸ்டோரிஸ், காமெடியான ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம், எல்லோரும் பண்ணிட்டாங்க. சந்தானனும் சொல்லியிருக்காரு நிறைய அடுத்து பண்ணலாம், நிறைய காமெடியாக ஸ்டோரி கேட்டு பண்ணலான்ட்டு. ஏன்னா சந்தானன் கூட 2 படம் பண்ணோம், அது அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ தெலுங்கு தொட்டு டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் அண்ணா சொல்லியிருக்காரு இன்னும் காமெடி நல்லா சூப்பராக பண்ணலாம், நம்மளே எழுதி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ் சினிமாவோட அடுத்த யோகி பாபுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். அப்படிலாம் இல்லை, அண்ணா வந்து அந்த இடத்துல இருக்கார், அவ்வளோதான். அப்படிலாம் யார் இடத்துக்கும் யாராலையும் வர முடியாது. அவங்கவுங்க இடத்து கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதான். நம்ம அந்த இடத்துக்குலாம் போனோம்னா நம்மளாக போயிட்டே இருந்தாக்கா நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், யாருக்குமே அந்த ஆசை கிடையாது. ஒரு பேசிக் பேக்ரவுண்ட்லேருந்து உங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? கஷ்டம் வர்றப்போ வந்து தோண்டு போயிடக்கூடாது. ஐயோ சே நம்மளால் இதுக்கப்புறம் மேலே வர முடியாது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் வரவே முடியாது. ஸோ என்னதான் இருந்தாலும் இது எவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் சரி, நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக பார்த்து நம்ம தோண்டு போயிட்டோனாக்கா நம்மளுக்காக லைக் பண்ணுற அந்த மேலே இருக்கவங்களுக்காக நம்மளால் ஓடவே முடியாது. ஸோ நம்ம லைக் பண்ணுறவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கலாம், கமெண்ட் நெகட்டிவாக போகிறவங்களும் நம்மளுக்காக பாசிட்டிவாக மாறுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். லியோ படத்தில் அந்த விஜய் பேசின ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசுபொருளாக மாறி சர்ச்சையாக மாறி தெரியல அதில் இருக்க நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க, ஏன் கெட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க? எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரியல நான் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாப்பா கூட விளாட்னு இருக்கேன், பார்க்கல தெரியும். முதல் முறையாக கோயம்புத்தூர் வரீங்க? முதல் முறையாக கோயம்புத்தூரா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? ஆமாம், ஃபஸ்ட்டு. ஆமாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் கோயம்புத்தூர் தான், புள்ளி அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க இருக்காங்க, போகணும், உடனே ஓடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.